ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொள்ளு ரசம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சளி, காய்ச்சல், இருமல் இருக்கிறவங்க இந்த கொள்ளு ரசத்தை மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 2 நாள்லேயே உங்களுக்கு சரியாயிரும். இப்போ ஒரு டம்ளர் கொள்ளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி 5-6 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை நல்லா இது வேக வச்சு தோல் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொள்ளு வெந்துட்டுருக்குது. இப்போ மசாலா அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ரசத்துக்கு இப்போ 2 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வரமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா புகை இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா நான் 5 விசில் விட்டேன். இப்போ நல்லா மாவாட்ட வெந்துருச்சு. இந்த தண்ணியை மட்டும் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த கொள்ளை அப்படியே இருக்கட்டும், கடைசியில் அது யூஸ் ஆகும். இப்போ அந்த தண்ணியிலே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிறேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வேறு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பவுடர் போட்டுக்கலாங்க. அதுக்கு கூட ஒரு 6-7 பல் வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வேக வச்ச தக்காளியை நான் தோலை எடுத்துகிட்டு அந்த பழுப்பை மட்டும் நல்லா கையிலே பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையில் பிசைஞ்சோம்னாவே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை அதில் ஊற்றிக்கலாங்க. கொள்ளு தண்ணியில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வேக வச்ச கொள்ளை எடுத்து அதில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாங்க. இந்த கொள்ளு ஃபுல்லாக போட்டுறாதீங்க, அளவாக போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த கொள்ளு தண்ணியில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை அலாசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ கையிலேயே இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி ரசம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா கையில் பிசைஞ்சு வச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. பூண்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். தனியாக தட்டி போட்டோம்னா அது எல்லாமே ஒதுக்கி வச்சுருவாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சேர்த்து அரைச்சிட்டோம்னாவே எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா கூட்டி வச்சுக்கிற ரசத்தை அதில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சளி, காய்ச்சல்லாம் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த ரசத்தில் எஃபெக்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நுர கட்டினோன்னே இறக்கிடலாம், கொதிக்க விட வேணாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சாப்பாட்டை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி நல்லா கரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.